நாமக்கல் கொல்லிமலையில் பேலக்குறிச்சி என்ற இடத்திலிருந்து சிறிது தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கொல்லிமலையில் முருகனின் பெயர் பழனி ஆண்டவர் என்று அழைக்கின்றார்கள், பழனி அப்பர் என்றும் அழைக்கின்றார்கள். இந்த கோயிலில் மனிதர்களைப் போல முருகனுடைய மார்பில் வேர்க்கும் அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது. மார்பில் மட்டுமல்ல, மூக்கின் அடிபாகம் போன்ற இடங்களிலும் முருகனுக்கு வேர்வை போன்ற துளிகள் வெளியே வருகின்றன. போகர் அவர்கள் பழனியில் முருகன் சிலையை செய்வதற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது இந்த சிலைதான் என்று ஒரு கருத்து உள்ளது. இந்த கோயிலில் முருகன் வேடனாக காட்சி தருகின்றார். இந்த கோயிலில் முருகன் 3 பரிமாணங்களில் நமக்கு காட்சி அளிக்கின்றார். என்னென்ன பரிமாணங்கள் என்றால், நேரடியாக நின்று முருகனை பார்க்கும் பொழுது ஒரு வேடனை போலவும், இடது பக்கம் நின்று பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை போன்றவும், வலதுபுறம் நின்று பார்க்கும் பொழுது ஒரு ஆணை போலவும் தோற்றமளிக்கின்றார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருகன் கோயில்களிலும் முருகன் தன்னுடைய கையில் தான் சேரல் கொடியை வைத்திருப்பார். ஆனால் இந்த கொல்லிமலை பழனியாண்டவர் முருகன் கோயிலில் முருகன் சேவலையே கையில் வைத்திருக்கின்றார். இந்த காட்சி வேறு எங்குமே கிடைக்காது. இந்த கோயிலில் யானைப்பாடி என்ற ஒரு தீர்த்தம் உள்ளது. ஒரு சிறிய நீர் போன்ற அமைப்பு உள்ளது. இந்த நீரில் நாம் குளித்தால், இந்த நீர் நமது உடலில் பட்டால் தோல் நோய்கள், அதாவது தோல் வியாதிகள் தீர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை நிலவுகின்றது. இன்றளவும் அந்த நீரை மக்கள் புனிதமாக கருதுகின்றனர். இந்த முருகன் கோயிலில் இன்றளவும் நடு இரவு பூஜை முடிந்தவுடன் கோயிலின் நடையை மூடிவிடுவார்கள். ஏனென்றால் சித்தர்கள் இன்றும் முருகனுக்கு நேரடியாக வந்து அபிஷேக அலங்காரங்கள் செய்து முருகனை வழிபட்டு செல்கின்றார்கள் என்ற ஒரு உண்மை அல்லது ஒரு கருத்து இங்கு இருக்கின்றது. இந்த கோயிலில் முருகன் 3 வடிவங்களில் காட்சி தருவதால் சிவன், பார்வதி, முருகன், இங்கு அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு வடிவமும்